4000 கொடுப்பேன் என்று சொல்ல நாக்கு வருகிறது. வேலை கொடுப்பேன் என்று யாரும் பேசவில்லை. பெண்களுக்கு 1000 2000 என்று சொல்கிறார்கள் ஒழிய இல்லை. இருந்தபடியே என் தாய்மார்கள் 20,000 சம்பாதித்துக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று எந்த மகனாவது பேசுகிறானா என்றால் இல்லை. நீங்கள் பாருங்கள், இழந்த கச்சத்தீவை மீட்பேன், இறந்த காவிரி உரிமை நீரை மீட்பேன், எதையும் பேச மாட்டார்கள். இலவசம் 2000 தருவேன், 2000 தருவேன், 2500 தருவேன், எங்கிருந்து தருவாய் என்ற கேள்வியை இங்கே திரண்டிருக்கிற இனமான பிள்ளைகள், என்னிடமிலேயே தம்பி தங்கிகள் எழுப்ப வேண்டும். உங்கள் உடன் பிறந்தவன் மட்டும்தான், உங்கள் மகன் மட்டும்தான் சொல்கிறேன், இலவசம் தர மாட்டேன். இலவசம் என்ற சொல்லை ஒழிப்பேன். இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாது என் சொந்தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். நாங்கள் கொடுத்து வாழ்ந்த பரம்பரை, யாரிடத்தில் கையேந்தி வாழ்ந்த பரம்பரை அல்ல. உன் பிள்ளை, உன்னுடன் பிறந்தவன் 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். எதை தருவேன்? அறிவை வளர்க்கும் கல்வியை, ஆக சிறந்த கல்வியை. நீ வாழ்கிற பாளையங்கோட்டையிலே, நீ வாழ்கிற திருநெல்வேலியிலே, நீ வாழ்கிற தென்காசியிலே, நீ வாழ்கிற அம்பா சமுத்திரத்திலே, உன் வாழ்விடத்திலேயே சிறந்த கல்வியை தருவேன். 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல் தருவேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியை தருவேன். இந்த இத்தனை நாடுகள் உலகில் இருக்கிறது. முதலிடத்தில் கல்வித்தரத்திலே பின்லாந்து இருக்கிறது. அந்த தரத்தை முந்தி தருவேன். தென்கொரியா 2வது இடத்தில் இருக்கிறது. 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த சிங்கப்பூரையும் தாண்டி உன் உடன் பிறந்தவன் சீமான் இந்த நாட்டில் கல்வியை தரும். கட்டணம் இல்லாமல் தருவேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி தருவேன். 3 வயதில் உன் மகனையோ மகனையோ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ சென்று விட வேண்டும். அவன் என்ன படிக்கிறானோ அது நாட்டு பொறுப்பு, நாட்டு செலவு. அவன் மருத்துவமா, பொறியியலரா, என்ன படிக்க வேண்டும், அது ஓடுறானா, ஆடுறானா, பாடுறானா, எதுவானாலும் அரசின் பொறுப்பு. காரணம், அவன் நாட்டின் செல்வம், உன் வீட்டின் செல்வம் அல்ல. பிறகு இது காசு இல்லாம தருவேன். பிறகு என்ன தருவேன்? மருத்துவம். யாருக்கு தருவேன்? உனக்கு. எப்படி தருவேன்? வயசான அப்பத்தாவானாலும் அத்தாவானாலும் பாளையங்கோட்டில் இருக்க கடைசி பாமர் மகனானாலும் இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, முதலமைச்சருக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கொடுக்கப்படுமோ அதை உனக்கு தருவேன். 1 ரூபாய் காசு இல்லாமல் தருவேன். நீ இதே ஊரிலே உன் அண்ணன் முதலமைச்சரானால் காவிரி மருத்துவமனையோ அப்படாவை தேட மாட்டாய். நீ அரசாங்க மருத்துவமனைக்கு சிறந்த காவல்துறை கட்டமைப்பை உருவாக்குவேன். காவல்துறையில் இருக்கிறவன் என் உடன் பிறந்தவன் என்ற உயர்ந்த நோக்கிலே வீர மறவர்களை, வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும். அதனால் வீரர்கள் வீரம்தான் காக்கும். அந்த வீரர்களை போற்றி பாதுகாப்பேன், மரியாதையாக நடத்துவேன். பாதுகாப்பற்ற சூழல் என் தேசத்தில் இருக்காது. வீட்டை விட்டு நீ வெளியே போனால் நிம்மதியாக வீடு திரும்பலாம். என் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளைகளோ எந்த அச்சமும் இருக்கலாம். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவன் இதயத்தில் உருவாகாது. அருவாளை தூக்கி அடுத்தவனை வெட்டி விடலாம், குத்தி விடலாம் என்கிற சிந்தனையை மூளையிலிருந்து, செல்லிலிருந்து அழித்து விடுவேன். என் பெண் பிள்ளைகளை தொட்டா பாயும் நெஞ்சிலை தூக்கி ஒரே காட்டான போயிட்டு பிடிச்சு உள்ள வச்சு தண்ட சோறு போடுற ஆட்சியாளன் இல்லை நான். எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனை ஆகக்கூடாது. ஆனால் பெண்களின் மீது வன்புணர்வை செலுத்தி கொலை செய்தால் மரண தண்டனை நடுச்சாலையில் வைத்து சொல்லி சொன்ன இவனை தொடர்ந்து தூக்கி. இதுவரை நீ இப்படி ஒரு ஆட்சியாளனை பார்க்க மாட்டான். ஏன்? இவனெல்லாம் திருட்டு பையன், இவனெல்லாம் என்னை ஏமாத்த வந்தவன். உன் மகன் தான் இதையெல்லாம் மாற்ற வந்தவன். இவன் உன்னை வைத்து பிழைக்க வந்தவன். உன் மகன் மட்டும்தான் உனக்காக உழைக்க வந்தவன். இவனெல்லாம் பதவிக்காக வந்தவன். நான் மட்டும்தான் உன் உதவிக்காக வந்தவன்.
இவனெல்லாம் பணத்துக்காக வந்தவன். நான் மட்டும்தான், உன் மகன் மட்டும்தான் நீ பிறந்த இனத்துக்காக வந்தவன். என்னை செதுக்கி செதுக்கி களத்துக்கு போ என்று அர்ப்பணித்தவன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். கல்வி மருத்துவம் தருவேன், படிக்க கல்வி தருவேன், பார்க்க வைத்தியம் தருவேன், மறுபடி குடிக்க தண்ணி தருவேன் காசு இல்லாம, எரிக்க மின்சாரம் தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன், ஆனா தடை இல்லாம தருவேன், எரிக்க சிலிண்டர் தருவேன், தட்டுப்பாடு இல்லாம தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன், ஓசி பஸ் ஓடிப்பேன், ஏசி பஸ் கொடுப்பேன், காசு கல்வியை கொடுப்பேன், நீ கற்ற கல்விக்கேற்ப வேலையை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன், அதை வைத்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். நீ சென்னைக்கு வர வேண்டாம், வேலைக்கு எங்கேயுமா வேண்டாம், திருநெல்வேலி டவுனு கூட வர வேண்டாம், நீ பாளையங்கோட்டையிலே நான் வேலை வேற எப்படி தாரேன்னு உன் அண்ணன் சொல்றேன், கொஞ்சம் பாரு. நீ அவனெல்லாம் தலைவனடா, அவனெல்லாம் கட்சி தலைவன். நான் தலைவன் இல்ல, உன் மகன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன், உன் தம்பி, உன் சித்தப்பன், உன் பெரியப்பன், உன் மாமன். நான் உன் உறவடா, உன் ரத்தமடா. என்னை பெற்றவர்களே, என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே, ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது, நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது, நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இதை நல்லா கவனிச்சு புரியுத? இந்த நிலத்துல எந்த தலைவியானதுரா, எந்த தலைவனே அது பார்த்து படிக்காம மக்கள் பிரச்சனையை மனசிலிருந்து பேச. நாங்கள் வந்தால் என்ன செய்தோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான், என்ன செய்வோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான். உன் பிரச்சனையே மனசுக்குள்ள இல்லாதவனுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறியடா, என் உடன் பிறந்தவனே, உடன் பிறந்தவனே, மாறு மாறு, எல்லாத்தையும் பாரு. உன் அண்ணன் 15 வருஷமா பேசுகிற திருப்பி திருப்பி பாரு. இப்ப பாரு எப்படி இந்த நாட்டை உனக்கு பாளையங்கோட்டையில, திருநெல்வேலியில, அம்பாசமுத்திரத்துல, நாங்குநேரியில எப்படி வேலை கொடுப்பேன், தென்காசியில, வாசகநல்லூர்ல பாரா எப்படி வேலை கொடுப்பேன் எழுதி புத்தகமா வெளியிட்டேன். இவங்க மாதிரி இலவச அறிவிப்பு தேர்தல் அறிக்கை விடுதல. நம்ம ஆட்சி எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கனவுங்கிறது உன் அண்ணனோடது இல்ல, நம் பரம்பரையோடது, நம் முன்னோர்களோடது. நம்ம யார் தெரியுமா? அறம் சார்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள். இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை வென்று நாட்டை ஆண்டோம், யாரையும் அடிமைப்படுத்தல, நம்மளை வென்ற அடிமைப்படுத்தி ஆண்டான். புரியுதா? நம்ம எப்படிப்பட்ட பரம்பரை பாரு. வெள்ளக்காரன் பீரங்கியும் துப்பாக்கி வச்சிருந்தான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுற்றுவான், துப்பாக்கி 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுற்றுவான். நம்மகிட்ட வாழும் வேலும் தான் இருந்துச்சு, ஆனால் நம்ம சண்டைக்கு போனா செத்துறோம்னு தெரிஞ்சிச்சு, போராடி செத்தோம். ஏன்? மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்பதால் போய் செத்தான். புரியுதா? புரியுதா அவனுக்கு? அந்த பரம்பரையில் வந்தவன் நாம. மண்டிட்டு வாழ்வதற்கு மரணத்தோடு மானத்தோடு மாண்டு போகலாம் என்ற மரபில் வந்தவன் நாம். இன்றைக்கு மானங்கட்டு போய் அரிசி பருப்பு கல்லாடி கொண்டு நிற்கிறோம். இதை மாத்தணும்னு ஒன்று அண்ணன் நினைக்கிறேன். ஏன்? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ நிக்கிற இடத்துல நின்னவன் உன் பிறந்தவன். எல்லாரையும் பார்த்து போய் கைதட்டி, ஐயோ ஐயோ இவர் வந்தா தீர்ந்துராதா, இவர் வந்தா சரி செஞ்சிட மாட்டாரான்னு செய்யல. அப்ப என்ன பண்ண? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, உன் உரிமையை, நம் மண் உரிமையை நானே போராடி பெறுவது வந்தேன். என்ன மாதிரியே உணர்வு பெற்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்தார்கள். நான் வந்தேன், இப்போது நீ வந்திருக்கிறாய், நாம் வந்தோம். இந்த மண்ணை வெல்வோம், உயர்ந்த நாடாக மாற்றுவோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வளர்ச்சிக்கு போயிடும். வேளாண்மையை முன்னிறுத்தி நம் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறோம். ஏன்களு அண்ணன் ஏன் சொல்றேன்னா, உலகத்தின் தேவை உணவு தேவை தான், உயிர் தேவையா இருக்கு உணவு. இப்ப நம்ம உடுத்திருக்க உடையிலிருந்து எல்லாமே வேளாண்மையில இருந்து தான் வருது. நீர், சோறு, அரிசி, பருப்பு, காய்கறி, பால், முட்டை, பழம், கிழம் எல்லாமே இருந்தா வருது. அப்போ நிலையான பொருளாதாரம் வேளாண்மையில தான் இருக்கு. இப்ப கார் இல்லாம வாழ்ந்துடலாம்,
செல்போன் இல்லாம வாழ்ந்துடலாம், டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு நீர் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. அப்போ அந்த பொருளாதாரத்திற்கு நாம போயிடுறோம். நம்ம நாடு என்ன செய்யுது? காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. நாம என்ன செய்யறோம்? காரை இறக்குமதி செஞ்சுட்டு அரிசி பருப்பு வெங்காயத்தை ஏற்றுமதி செஞ்சிடறோம். இப்ப இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். ஏன் தாய்மை, ஏன் பசுமை? வேளாண்மையை முன்னிறுத்துவதால் பசுமை. தற்சார்பு எங்களை நாங்களே சார்ந்து வாழ்கிறது. எங்களுக்கான உணவு, எங்களுக்கான பால், எங்களுக்கான முட்டை, எங்களுக்கான கறி, எங்களுக்கான நெய், எங்களுக்கான உடை எல்லாமே என் நிலம் தருகிறது. அதனால தற்சார்பு வாழ்க்கை. அரிசிக்கு ரேஷன் கடைக்கு போன்றதில்லை, முட்டைக்கு வந்து பாலுக்கு வந்து வேண்டியதில்ல, ஆந்திராவில் குஜராத்தில் வாங்க வேண்டியதில்லை. ஏன்? எனக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? நானே தற்சார்பு அடைஞ்சிடுறேன். இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை பொருளாதாரம். நேர வந்து இங்க பாரு, உன்னை என்னை வாழ வைக்கிற விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி இந்த நாட்டை மக்களை காப்பாத்திரு. வாய்ப்பு இங்கே இந்த மண்ணிலே போட்டியிடுகிற உங்கள் உடன் பிறந்தார்கள், என் அன்பு பிள்ளைகள், என் தங்கை தம்பிகளை அறிமுகப்படுத்துகிறேன். தவறாமல் மறக்காமல் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம். அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பிதங்கைகளே, புரட்சி என்பது தலையில் மாற்றம் என்பது மாறுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறிவிடும். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கு ஒன்றாகும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.